பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 20 முதற் பகைவன். தக்க சமயத்தில் அந்த ஆந்தை செஞ்ச உதவியை ஆழ்வார்க்கடியானுடைய மனதுக்குள்ளே பெருசாக பாராட்டிக்கிட்டான். ஏன்னா காட்டினுடைய மத்தியில் கூடியிருக்கிற இந்த சதிகாரர்கள் சிறகடித்து கொண்டு உரிமைய ஆந்தையை பார்த்து அதனால தான் இந்த சத்தம் ஏற்பட்டுச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அடே, இந்த கோட்டை நம்ம பயமுடிச்சிச்சுடா, வெட்டுடா அதை அப்படின்னா ஒருத்தன். வேண்டாம் வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்தி வையுங்கள். நம் பகைவர்களை பூண்டோடு அழிக்கணும், அதுக்கு கூராக்கி வையுங்கள்னா இன்னொருத்தன். மனிதர்கள் சாதாரணமாக ஒழுங்கு நேரத்தில் நாம் கண் விழிச்சிருக்கோம், நம்மோட இந்த ஆந்தைகளும் கூகைகளும் கண் விழிக்கின்றன அப்படின்னா. அதனால் ஆந்தையும் கோட்டானும் நம்ம சிநேகிதர்கள் அப்படின்னா ரவிதாசன். அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே மெல்ல மெல்ல அடி மேலே அடி எடுத்து வைத்து திருமலை என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய மருத மரத்தினுடைய சமீபத்துக்கு வந்துட்டான். 100 வருஷத்துக்கான அந்த மரத்துடைய பெரிய வேர்கள் என்ன நாலாபுரத்துலேயும் ஓடி இருந்துச்சு. ஒரு ஆணி வேருக்கு இன்னொரு ஆணி வேருக்கு மத்தியில் தரையில் இடைவெளி இருந்துச்சு. மரத்தோட அடிப்பாக்கத்துலேயும் நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோட மரமாக சாஞ்சிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் நின்னான். தஞ்சாவூர் ராஜ்யத்தோட பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவில்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு வேணும். காரியம் முடிக்கிற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நமக்குள்ளே 2 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பிரிவினர் இலங்கைக்கும் இன்னொரு பிரிவினர் வந்து எங்கே போகணும், காஞ்சிபுரத்துக்கும் போகணும். தொண்டை மண்டலத்துக்கு போய் காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்து உக்காந்துருக்கணும். 2 பிரிவாக பிரிஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏறக்குறைய 2 காரியங்களையும் ஒரே சமயத்தில் முடிக்கணும். ஏன்னா ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தா இன்னொரு பகைவன் ஜாக்கிரதை ஆகிடும். அதுக்கு நம்ம இடம் தரக்கூடாது. தெரியுதா? உங்களில் இலங்கைக்கு போய் யார் தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் ரவிதாசன். நான் போகிறேன்னு பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டுச்சு. யார் போகிறதுங்கிறத அடுத்த முறை கூடி தீர்மானிக்கலாம், அது வரைக்கும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் சில இருக்குது அப்படின்னா ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழியாக போகிறது நல்லது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். கோடிக்கரை வழியாக போகலாம், கடலை கடப்பதுக்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கேருந்து கோடிக்கரை வரைக்கும் செல்வது கடினம். நெடுகிலும் பகைவர்கள், ஆங்காங்கே ஒற்றர்கள். ஆகையால் சேதுவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாந்தோட்டத்துக்கு அருகில் இறங்குவது தான் நல்லது அப்படின்னா இன்னொருத்தன். இலங்கை போகிறவர்கள் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிஞ்சவர்களாக இருக்கணும். இங்கே யாருக்கு நீஞ்ச தெரியும் அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியும்னு பல குரல்கள் எழுந்தன. சரி, முதல்ல இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்கணும். ஆகையால் ஈழத்தில் போகிற ஒருத்தருக்காவது சிங்கள மொழி தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், நம்ம சோம சாம்பவம் இருக்கானே, ஏன் இன்னும் வந்து சேரலை? யாராவது அவனை இன்றைக்கி பார்த்தீங்களா? இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்திலேருந்து ஒரு குரல் கேட்டது. அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டிக்கிட்டு பதுங்கி இருந்தார். யார்? திருமலை. அடடா, இந்த பாழ் உடம்பு இப்படி பெருத்து விட்டது எவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினச்சார். புதிதாக 2 பேர் அக்கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசுகிறதான்னு தெரிஞ்சுக்கிட்டான். புது மனிதரை கண்டதும் ரவிதாசன், வாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டதோ, வராமலே இருந்து விடுவீங்களோன்னு நினச்சேன், நீங்களாம் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா. கொள்ளிடக்கரையோடு வந்தோம், வழியில் நரிகள் வளச்சிக்கிட்டேன், நரிகள் சிக்காமல் தப்பிச்சு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு
அப்படின்னா சோமன் சாம்பவன். புலிக்கு சிங்கத்துக்கும் பயப்பட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நரிக்கு பேரங்க என்னத்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னா அந்த கூட்டத்தில் முன்னமே வந்திருந்த ஒரு தன்